கண் முடிச்சிருக்கிறேன். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சுத்திரேன் சப்பா. பேசுவீங்க நல்ல பிதாவே, ஆவியானவர் சொன்ன பரலோக தகப்பனே, நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் அப்பா. உங்களுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அல்லேலூயா. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், அதற்குள் ஓடி இருந்துச்சுமா நீதிமான், அதுக்குள்ள ஓடி என்ன செய்வாங்கன்னா சுகமா இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். அப்படி நாமத்துக்கு மிஞ்சினது ஒண்ணுமே இல்லை. இயேசுவின் நாமன்னா என்ன செய்யும்? விசுவாசமா நடுங்குவான். இயேசுவின் நாமன்னா விசுவாசம் என்ன செய்வான்? அப்படியே அவருடைய நாமமே பயங்கர தினகரனியே சொல்லுவாங்களா, ஒயன்னு சொல்லுவாங்களா, எப்படி சொல்லுங்கன்னா ஜோமினிட்டு இருப்பாங்க. எதுக்கும் பயப்படாதீங்க, இயேசுவின் நாமம்னு சொல்லி நான் ஜெபிச்சாலே அந்த நாமத்தை சொல்லாதேங்குமா. அந்த நாமத்தை சொல்லி நினைச்சாத, ஜெபிக்காத, அந்த நாமத்தை சொல்லாத, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுமா. நமக்கு தேவனை கத்து அப்படி நாம துருக அப்படின்னு நினைச்சிருக்கே வசனம். கர்த்தருடைய நாம பலத்த துருகம், நீதிமான அதுக்குள்ள போய் நினைச்சுவான் சுகமா இருப்பான். அப்ப நீதிமான அது பிள்ளைங்க வருது சுத்தி நினைச்சுனாரு ஆண்டவர் வாராரு. அப்படி நாம எழுது சுத்தி நினைச்சு இது பாதுகாக்கு. அல்லேலூயா. அப்போ உங்க வீட்டை சுத்தி தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரே சந்தோஷமா. அப்போ ஏசப்பா எங்களுக்கு அக்கினி மதினா இருந்து பாதுகாப்பேன்னு இருக்கிறாங்க. ஏசப்பா தான் அந்த அக்கினியை போட்டிருக்காங்க, அவங்க தான் பாதுகாக்காங்க அப்படின்னு சொல்லிச்சுக்கலாம். அதான் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க ஆண்டவர் நம்மளுக்கு வந்து அவ்வளவு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. பாதுகாப்பை கர்த்தருடைய பிள்ளைகள் நினைச்சுறாரு கொடுக்கிறாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகள் எந்த காரியத்தையும் என்ன செய்ய மாட்டாங்க, பயப்படவே கூடாது. பயந்தா அது பிசாசு கொண்டு வர்றது. அது நீதிமான அதுக்குள்ள போய் என்ன செய்வானா சுகமா இருப்பானா. அப்படிதான் ரெண்டு விதத்தை பார்க்க போறேன். நீ பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பண்ணியிருந்தானா? 2 சங்கிலி தானே பேது வச்சு நான் கட்டப்பட்டு இருந்தான். 2 சேவகர் நடுவே செஞ்சிருந்தானா நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. பேதர் யாரு? கர்த்தருடைய சீசன், ஆண்டவருடைய இருந்தவர். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? சரியான தூக்கத்துல இருக்கிறான். அவனுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? சிறைச்சாலைகள் இருக்கானா? எதுக்காக இருக்கான்? அந்த 1ஆம் பார்க்கும்போது அந்த 12ஆம் அதிகாரம் 1ல அக்காலத்திலே ஏது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தி தொடங்கினான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருந்தது என்று அவன் கண்டு பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான். அப்போது புளிப்பில்லாத பண்டிகையாக இருக்கிறதுனால அவனை பிடித்து சிறைச்சாலையில அவனை கொலை செய்யறதுக்காக போலீஸ் நினைச்சாங்க. சிறைச்சாலையில உள்ள போட்டு வச்சிருக்காங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். ஆனா சுகமா என்ன செய்றான்? எதுவுமே குச்சா பயப்படலை. என்கிட்ட கர்த்தருடைய அழைப்பை பெற்ற ஒரு மகன், கர்த்தருடைய அழைப்பை பெற்ற மகன். ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் ஃபர்ஸ்ட்லே அவங்க பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை மக்கள், எவ்வளவு 3000 ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்த பிரசங்கத்தில் 5000 மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அப்படி அவன் நடந்து போகும்போது என்னது நிழல் பற்றி வியாதிகள் சுகமாகுது 5ஆம் அதிகாரத்துல. அப்படிங்கும்போது அவன் வந்து ஆண்டவர் நெருங்கிய ஒரு பெரிய ஊழியக்காரன். அவனோட என்ன செய்யறாங்க? இதனால நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க? ஆண்டு பக்கம் திரும்புறாங்கன்னு சொல்லி அவன் என்ன செய்யறாங்க? கொலை செய்யணும்னு சொல்லி ஜெயில நினைச்சிருக்காங்க, சிறைச்சாலையை போட்டிருக்காங்க. ஆனா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? எதுக்குமே பயப்படல. ஆண்டுடைய திட்டம் என்ன செய்யுது? அவன் மூலமா செயல்பட்டு கொண்டு இருக்கிறனால அவனுக்கு இந்த ஆண்டு பெரிய ஒரு பலத்த துருகமா அவர் இருந்தார். அவருக்கு எப்படி இருந்தாரு? நீங்க ஆண்டவரை நம்பினீங்கன்னா கண்டிப்பா நம்ம சொன்ன மாதிரி யோசிப்பாத்து காலத்திலே சரிதான், யார் காலத்திலே இருந்தாலும் சரிதான், பவுன் காலமா இருந்தாலும் சரிதான், கர்த்தர் அவங்களுக்கு துணை நின்றார். அவர் பேசும்போதுலாம் அவங்களோட ஆண்டவர் பேசுவார். பவுனுக்கு வந்து பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கிறாரு. ஆண்டவரை இந்த முள்ளு என்னை விட்டு நீங்க குடும்பம் நீங்க ஆண்டவரை எடுத்து போடுறவரை என்னை தாங்க முடியல அப்படிங்கிறாரு. அது சாத்தான் கொற்ற முள்ளா இருக்கு, குத்திக்கிட்டே இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லுவாரு. அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் நினைச்சுவார், உன் பிள்ளைகள் பலம் ஒருவன் விளங்கும் அப்படிங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் வந்து பாருங்க அப்படியே பிள்ளைங்களோடே இருந்து நினைச்சுட்டு இருக்கிற, செயல்பட்டுக்கிட்டே இருக்கிற. இன்னைக்கு நம்மளோட கூட ஆண்டவர் இருக்காரா இல்லையா? நம்மளோட பேசுறாரா இல்லையா? நம்ம நடக்கும் போதும் படுக்கும் போதும் வேலை செய்யும் போதும் நம்மளோட நினைச்சினாரு பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் அவர்கிட்ட, அவர் நம்மளோட பேசுகிறாரு. அல்லேலூயா. அப்புறம் சில காரியங்களுக்கு எதுக்காக எனக்கு பயம் வந்துச்சுன்னா, நீ பயப்படாத, பலன் கொண்டு, எனக்கு அதிகமாக சொல்றது இதான், பலன் கொண்டு திட்டமிடலாயிரு, நீ பயப்படாத, பயத்துக்கு இடம் கொடுக்காத வராண்டவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் விட்டு நவுட்டுறதுக்காக சாசனிச்சுன்னா பயத்தை கொண்டுடுறோம். அதனால ஆண்டு உடனே பேசல, கிராஸ் பண்ணிடுவார், இறங்கிடுவார் டக்குன்னு. ஆக வந்து நிற்கிறானே பிள்ளைய கலந்துச்சிடக்கூடாது, பயந்துடக்கூடாது என்று. அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் அவருடைய பிள்ளைகளை அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருவரையும் அவர் எழுச்சி மாட்டாரு, கைவிட்டவே மாட்டார். எல்லா பிள்ளைகளும் பேச ஆண்டவர் ஆசீர்வாதமா இருக்கு, சந்தோஷமா இருக்கிற, எல்லாத்தையும் பேசணும்னு வாஞ்சியா இருக்கிறாரு. அல்லேலூயா. அதே போல பேதுரு நல்லா துடுன்னு ஊழியம் செய்கிறவர், ஆண்டவர் கூட இருக்கிறவர். அவர் என்ன செய்யறாரு, இவரை கொலை செய்யணும்னு சொல்லி என்ன செய்ய சிறைச்சாலையில கொண்டு போடுறாங்க. அவர் நல்ல நித்திரையில இருக்கிறாரு, நல்ல தூங்குற, கம்பளையே இல்லை. ஆனா அவருக்காக ஒரு கூட்ட ஆத்மாக்க என்ன செய்யறாரு, ஆண்டவர் வைத்து ஜெபிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ ஒருத்தர் வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் சிறைச்சாலைகள் இருக்கிறாங்க, பிரச்சனை இருக்குன்னா ஒரு மக்கள் நினைச்சுவாங்க அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் எழுப்பினாதான் அவங்க ஜெபிக்க முடியும். ஊக்கத்தோடு சபையார் நினைச்சிருந்தாங்களா, ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள் வேதத்துல பார்க்கிறோம். அப்போ அந்த ஊக்கத்தோடு ஜெபிக்கும் போது சிறைச்சாலையில கிடந்த அந்த பேதுரு ஆண்டவர் நினைச்சாரு, விடுதலை பண்ணுகிறாரு. அப்போ உங்க ஜெபத்தினால, என்னுடைய ஜெபத்தினால இந்த கட்டப்பட்ட மக்கள் விடுதலை பெறுவாங்களா பெற மாட்டாங்களா? அதை பெறுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க என்ன பயந்தாங்கொழி இருக்கக்கூடாது, பயந்தாங்கி மாதிரி இருக்கக்கூடாது. சரி அவங்க என்ன பேசுறாங்க தெரியலையே, என்ன பேசுறாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம ஏசவ பிள்ளை, நம்ம ஏன் பயப்படணும்னு நீங்க சொல்லணும். அல்லேலூயா. பேதுரு பயப்படவில்லை, இல்லை உள்ள கிடந்து என்ன பண்ணாரு, செம்மையா தூங்கிட்டாரு. அது எதுவுமே பயம் இல்லை. ஆண்டவர் ஊழியத்தை உற்சாகமா செஞ்சு அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஆண்டு ஏசப்பா போகும்போதெல்லாம் வியாதிசல் சுகமாகனாங்க. அது மாதிரி பேதுரு செல்கட்டெல்லாம் வியாதிசல் எடுக்கிறாங்க, சுகமாகறாங்க. அப்படி வல்லமையான ஒரு ஊழியக்காரு பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறாரு பாருங்க. உடனே இருக்கிறவனா இவன் படிப்பறிவா எல்லாருமே மீன் பிடிக்கிறதே, இவனுக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு, இவனுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்துச்சு முழிப்பாங்க. அப்போ சில 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. அவர் பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்று பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்படி ஆச்சரியப்பட, அப்படி வல்லமை அவங்க ஊழியம் செய்யறதுல ஆண்டவர் அப்படி ஒரு பாருங்க. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, வசனத்தை கேட்டவர்களையும் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தார்களாம். இன்னொரு அதிகாரத்தில் போட்டிருக்கோம், அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க 3000 பேர் எடுத்துச்சுனாங்களா, ஞானஸ்தானம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். 5000 மக்கள் 3000 மக்கள் இப்படி எடுத்துறாங்க, கூட்டமா ஞானஸ்தானம் எடுக்காங்க. 2:41 அல்லேலூயா. 3000 மக்கள் 5000 மக்கள் நினைச்சுறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க. இங்க அதே ஐயா அந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் நீங்க பாருங்க, 5ஆம் அதிகாரத்துல வந்து வசனத்தை பார்க்க 14ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 14. திராண புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கட்டிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து எடுத்துனாங்களா வைத்தார்கள். சுற்று பட்டணத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளினால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. எல்லாரும் நினைச்சாங்க
குணமாக்கப்படுறாங்க. அவர் நடந்து போனாலே என்னது வியாதிஸ்தர்கள் பேய் முடிச்ச எல்லாத்தையும் கொண்டு வைக்காங்க. அந்த நெல் பட்டு அவங்க சுகமாகுறாங்க. அந்த அப்படி ஒரு வல்லமையான ஊழியக்காரர் தான் பேதுரு. அல்லேலூயா. அப்ப அப்படி வல்லமையான காரியங்களை ஆண்டவர் கொண்டு செய்யறதுனால இவனுக்கு என்ன செய்யுது, ஏரோது ராஜாவுக்கு கடும் கோபம். சீசர்கள் பின்னால போனவங்களெல்லாம் என்ன செய்யணும், கொலை செய்யணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. எல்லா பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்து என்ன செய்யறான், 1 12ஆம் அதிகாரம் 1 அக்கா ஏரோது ராஜா சபையிலே சிலரை என்ன செஞ்சிருந்தான், துன்பப்படுத்த தொடங்கினான். அதுல வந்து யோவானுடைய சகோதரிய யாக்கோபை பட்டயத்தில் என்ன செஞ்சான், கொலை செய்தான். ஒரு பண்டிகை நாள் வந்ததுனால பேதுரு என்ன செஞ்சாங்க, சிறைச்சாலையில கொண்டு போட்டாங்க. ஆனா சரி, அந்த பண்டிகை முடிஞ்ச பிறகு சரி அவன் பேதுரு வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொலைக்கு நியமிக்கப்பட்ட பேதுரு தான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி கடந்து ஊக்கமா ஜெபிச்சதுனால கர்த்தருடைய தூதனை அனுப்பி என்ன செஞ்சாங்க, பேதுருவை வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. இங்க வாசித்தீங்கன்னா 7ஆம் வசனம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். நீங்க 6ஆம் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேது 2 சங்கிலியினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடி நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரர்களும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப சிறைச்சாலை வாசல்ல காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. அங்க எங்க யார் வரா, கர்த்தருடைய தூதன் வருகிறாரு. அப்படி கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து எரிஞ்சிருச்சு விழுந்தது. இது என்ன காரணம், கர்த்தருடைய பிள்ளைகள் அங்க ஊக்கமா நினைச்சிட்டாங்க, ஒரு பக்கத்துல செவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் போது கர்த்தர் எங்கேயும் ஒரு நினைச்சுவாரு, கிரியை செய்துகிட்டே இருப்பார். வல்லமை உள்ள தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மளை கொண்டுதான் செய்யணும், பெரிய காரியம் செய்யணும்னு முடிவு வச்சிருக்கிறாரு, நம்மளை முடிவு எடுத்து வச்சிருக்கிறார். அதுதான் ரட்சித்து 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 கொண்டு வர்றாரு. என் கையில இருந்து ஒரு முறை என் பிள்ளைகளை நினைச்சுக்கிட்டது பறிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காரு, அவரு கரத்துல இருந்து அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்காரு, அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்கணும். நம்மளுக்கு என்ன கஷ்டமான வேலை, நம்ம ஆண்டவரை துதிச்சு ஸ்தோத்திரம் சொல்லி பாடல் படிச்சு ஜெபிக்கிறோம். ஜெபிக்க ஜெபிக்க ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த சபையார் ஊக்கமா ஜெபித்துட்டு இருக்கிறாங்க. பேதுருவை ஆண்டவர் வெளியே கொண்டு வர்றார், தேவ தூதனை அனுப்பி கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. தானியேல் சிங்க கம்பியில கிடக்குறாரு. அங்க தானியேல் சிங்க கம்பியில கிடந்த ராஜாவை நைட்ல நினைச்சு ஆண்டவர் தூங்க விடல. ராஜா அவங்களோட தானியேல் தான் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் பார்க்காரு, ஒரு ராஜா, ஆண்டவர் அறியாத ஒரு ராஜா இந்த தானியலை குறிச்சே இருக்கிறாரு. அங்க என்ன தானியல்கிட்ட எங்க போறாங்க, சிங்க கம்பிக்கு ஒரு தூதனை அனுப்புறாரு. அல்லேலூயா. தூதனை அனுப்பி சிங்கத்திவாய் என்ன செஞ்சாரு, ஆண்டவர் கட்டி போட்டாரு. அப்ப வேலை என்ன நடந்துட்டு இருக்கு. அப்ப அங்க அவருக்கு யார் ஜெபம் பண்ணா, தானியலுக்கு தானியலே ஜெபம் பண்ண. அல்லேலூயா. அவர் ஜெபத்தை ஆண்டவர் நினைச்சல, என் பிள்ளை எனக்காக இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி போப்பா, நான் முடிச்சுடாம இருக்கேன், நீ என்னதான் பண்ண அமைதியே இருக்கல. அவர் ஜன்னலை திறந்து அவர் பலகனியை திறந்து ஏசப்பாக்குள்ள 3 வேலையை எப்போ ஜெபம்னா ஜெபத்தை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அந்த ஜெபம் சிங்கக்கம்பிக்கு போயிட்டு வர்றதுக்கு, வெளியே உயிரோடு வர்றதுக்கு ஆண்டவர் கிரியை செஞ்சார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க ஜெபிங்க. இந்த சபையார் ஜெபிச்சது போல, தானியேல் நல்லா உழுது ஜெபிச்சது போல, அங்க சத்துரு வெட்கப்பட்டு போக முடியாது. கர்த்தர் தானியேலுக்கு கிரியை செஞ்சாரு. அதில் இங்க பேதுரு விரோதமா எழும்புன அந்த ராஜா பேரன் ஏரோது ராஜா வெட்கப்பட்டு போக முடியாங்க. அந்த அரண்மனை இருக்கவங்க வெட்கப்பட்டு போக முடியாது. கர்த்தர் என்ன செஞ்சாரு, கிரியை செய்தார். அங்க சபையார் ஜெபிக்க 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 கர்த்தர் தூதனை கர்த்தரை அனுப்பி அந்த பேதுரு வெளியே கொண்ட பெரிய ஊழியக்காரன் ஆத்துமாக்கள் பிரசங்கம் பண்ணினாலே ஆத்துமாக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தாருமா. உடனே அப்படியே சுத்தி இருக்கிறவங்களாம் என்ன செய்யறாங்க, இவன் படிப்பு அறிவு இல்லாதவன், இவனுக்கு இந்த ஞானம் எங்க இருந்துச்சு அப்படியே பிரமிக்கத்தக்க நிற்காங்க. கர்த்தர் அப்படிதான் செய்வார். உங்களையே என்னையை கொண்டு என்ன செய்வாரு, செய்வார். நம்ம தான் என்ன செய்யணும், செயல்படணும். அப்படி நாமும் பழத்தை துணுலாம். நீதிமான் அதுக்குள்ள போய் என்ன செய்வான், சுகமா இருப்பான போய். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை தானியேல் பயந்தானா, சிங்கக்கம்பியில் போய் பயந்தானா, பேதுரு பயந்தாரா, நல்லா தூங்குனார், நிம்மதியா தூங்குனாரு. அப்பா என்ன நீதி வெளி பண்ணுறீங்க. அவங்க நிறைய தரிசனம் இருக்கும், பேருக்கு நிறைய தரிசனம் இருக்கும், நிறைய இடத்துக்காட்ட கூட்டிட்டு போவாருன்னு இருக்கும்.
இந்த தரிசனம் அவனை நினைச்சு ஆண்டு அப்படி கரெக்டாக தூதன் அனுப்பி வெளியே கொண்டு வந்து அந்த ஜெபிச்ச இடத்துலேயே கொண்டு விட்டுருவார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ பாருங்க, தூதன் அவனை நோக்கி, அது 8ஆம் 12ஆம் அதிகாரம் 8ஆம், தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியை செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொள் கொண்டு உன் என் பின்னே வா என்றார். அப்படி நினைச்சார். அவர் பின்ன செஞ்சாரு. வந்த 12ஆம் வாசிக்க, அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி இருந்தாங்க, சோமணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் என்ன செஞ்சிருந்தார்? ஒற்றுகைக்கு வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தார். அதற்கு அவங்க என்ன சொன்னாங்க? நீ பிதற்றுகிறாய் அப்படிங்க. ஜபிக்காங்க கூடி பேதுரை கொண்டு வந்துருங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. ஆனால் பேதுரு தூதன் வந்து வீட்டு முன்னாலே கொண்டு நிப்பாட்டிட்டாரு. ஆனால் இவங்க என்ன செய்றாங்க? அந்த பிள்ளை போய் அந்த பொம்பளையோட பார்த்துட்டு போய் சொல்லுது, பேதுரு இருக்காங்க, நீ பிதற்றுகிறாய். அவர்தான் சிறைச்சாலையில் இருக்கிறான்னு இவங்க. ஆனால் நம்ம விசுவாசிக்கையோ கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்து நம்ம தூக்கி நிறுத்திடுவார். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் பெரியவர். அப்படிப்பட்ட பாக்கியத்தை என்ன செஞ்சாரு? ஒரு 12 அவன் பேதுருவின் சத்தத்தை என்ன செஞ்சார்? உள்ளே ஓடி பேதுரு அவர்கள் பிதற்றுகிறாய் என்று அவளோ அவர்களை என்று உறுதியாய் சாதித்தார். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் அதை தட்டி கொண்டே இருந்தான். அவன் திறந்த போது அவனை கண்டு என்ன செஞ்சாங்க? புறமிட்டார்களாம். அவனை கண்டு. அப்போ அப்படிப்பட்ட அற்புதமான தகவல் இயேசுவை தான் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம், வழங்காலத்தில் செபிக்கிறோம். அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை முன்வைத்து நீங்கள் செபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முடிச்சு செபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன் ஏசப்பா. நீர் பேசுறபடி நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்றேன் ஏசப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி 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 ராஜா. தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறோம். கர்த்தர் நீர் பேசுகிற நல்ல வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, நீர் அழைத்த எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி. எல்லா குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. எங்களை ஆசீர்வதிங்க, வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. இப்படி வார்த்தையை கேட்குற ஆண்டவர் யூடியூப் சேனல் கேட்குற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். 100க்கு 100 எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.